ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஸ்வீட்டான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இது வந்து பாசிப்பயிர், கோது உடைச்ச பாசிப்பயிர் சுசியம் எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். இது வந்து கோது உடைச்சி கடையிலேயே ரெடிமேடாக இருக்குது. அதை நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு இப்படி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ அவிச்சா இப்படி வந்துட்டு. இப்போ இதுக்குள்ளே நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒரு 70 கிராம் நாட்டு சர்க்கரையும், அதுக்கு ஒரு 30 கிராம் தேங்காய்ப்பு, அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இப்போ இவ்வளோத்தையும் நான் இந்த கையால் மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு சுகர் ஒன்றும் போடலை, சர்க்கரையோடையே நாட்டு சர்க்கரையோடையே இதை செய்ய போகிறோம். பாருங்கள், இது சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த இப்படி ஒரு கலருக்கு இது வந்துடும். இது வந்தது பிறகு நாங்கள் இதை எப்படி பொரிக்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து இது இப்படி வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு இந்தளவு போல் அளவில் செய்துட்டு, இப்போ பாருங்கள், நாங்கள் சின்ன இந்த பயிரை உருட்டி இப்படி எடுத்துட்டு எப்படி பொரிக்கிறதுன்றதை காட்டுறேன்னு வாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இதை உருட்டி வச்சுருக்கிறோம். இப்போ இது வந்து டிப் பண்ணுறதுக்கு நார்மலாக எல்லோரும் கோதுமை மாவு அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வெள்ளை உளுந்து அரைச்சி இப்படி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு, அதுக்கு ஒரு 20 கிராம் வெள்ளை அரிசிமா, அதுக்கு ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், இவ்வளவும் போட்டு ஒரு 10 ml தண்ணி விட்டு நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இதுக்கு 10 ml தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து உளுந்த கட்டியாக அடித்ததால் இன்னும் ஒரு 10 ml தண்ணி விடுறேன். பாருங்கள், கட்டியாக தண்ணியாக அடித்தா உளுந்துக்கு நீங்கள் விட்டு வந்து தண்ணி விடாமல் செய்யலாம். இப்போ நான் தண்ணி விடாமல் கட்டியாக அடித்ததால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி பதமாக நாங்கள் அதை டிப் பண்ணி பொரிக்கக்கூடிய மாதிரி. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 5 ml தண்ணி விட்டால் சரியாக வரும். அப்போ மொத்தமாக 25 ml தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ நீங்கள் தண்ணியாகவே உளுந்து அடிப்பீங்களா இருந்தால் தண்ணி விடாமல் அளவாக சேர்த்து செய்கிறீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் எப்படி பொரிக்கிறதுன்றதை காட்டுறேன்னு வாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் அதை டிப் பண்ணி இதில் போட்டிருக்கிறோம். பொரிய போது பாருங்கள். அது உளுந்து சேர்க்கறது காரணம், அது வந்து வடை மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி. நாங்கள் நார்மலாக முதல்ல எங்களோட அம்மாங்கெல்லாம் கோதுமை மாவில் தான் செய்கிறவங்க. கோதுமை மாவில் செய்கிறத விட இது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூட. அதுக்காக தான் நான் அப்படி ஒரு ரெசிபியை ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அது எப்படி பொரியுதுண்டு பாருங்கள். இப்போ நாங்கள் இதை சும்மா லைட்டாக திருப்பி விடப்போம். பாருங்கள், இப்படி அழகாக வருதுண்டு. அதிகமாக சுகர் போடக்கூடாது, போட்டால் இது வந்து வெடிக்க வலிக்கிட்டுரும், சாஃப்டாகி உள்ளால. இப்போ
இப்போ பாருங்க எப்படி பொரிஞ்சு வருது, அழகாக இருக்குது பார்க்க. பாருங்க எப்படி பொரிஞ்சு வருது, கிறிஸ்பியாக கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி வருது. இந்த வடை தான் வடையிற கலர், அந்த வடை மாவும் சேர்ந்து தான் அந்த கலரை கொடுக்குது. பொரிச்சு எடுத்தாச்சு. இது எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கிறிஸ்பியாகவும் கூட ஸ்வீட் இல்லாமல் அழகாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. See you. Bye bye.